ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அவரைக்காய் பொரியல் செய்யலாம். கூட ஒரு கேரட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறுபடியும் நல்லா செஞ்சு இதே மாதிரி சாப்பிட்லாம். என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் குக்கரில் அவரைக்காய் வேக வச்சுட்டேன் உப்பு போட்டு. அதனால் அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஜீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சம். அது நல்லா பொரியவும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அவரைக்காய் ப்ளஸ் கேரட் அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா கிளறிட்டு லைட்டாக சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ நான் தேங்காய் கொஞ்சம், வீட்டில் பொட்டுக்கடலை கண்டிப்பாக இருக்கும், அது கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுப்பில் வச்சுருக்கிறதோட இதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு டேஸ்டியான அவரைக்காய் பொரியல் கிடச்சிரும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.